செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி பீடுநடை போடும் சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையரகத்தில் ஜிஎஸ்டி வரி வசூல் அதிகரித்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் ராணுவ அதிகாரிகள் பயிற்சிக் கல்லூரி தொடர்பான விவரப்பலகைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரி திரு ஜெய்சிங் கூறும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி பீடுநடை போடும் சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையரகத்தில் ஜிஎஸ்டி வரி வசூல் அதிகரித்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்கிறார் திருவள்ளுவர். அதன் அடிப்படையில் இந்தியாவின் வரி கட்டமைப்பில் கடந்த 2017ஆம் ஆண்டு மத்திய அரசு அறிமுகப்படுத்திய சரக்கு மற்றும் சேவை வரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியான சீர்திருத்தங்கள், டிஜிட்டல் கட்டமைப்புகள், மத்திய மாநில அரசுகளின் வலுவான ஒருங்கிணைப்பு மூலம் ஜிஎஸ்டி வரிமுறை தொடர் பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் ஜிஎஸ்டி வரி கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள், குறைவான வரி விகிதங்கள், வரி விலக்குகள், எளிதான வழிமுறைகள் இந்த அமைப்பை மேலும் எளிதாக்கியுள்ளன. இத்தகைய நடவடிக்கைகள் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்கள், விவசாயிகள், கைவினை கலைஞர்கள், ஏற்றுமதியாளர்கள் என அனைத்து தரப்பினருக்குமானதாக சரக்கு சேவை வரியை மாற்றியமைத்துள்ளது. சேலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஜிஎஸ்டி ஆணையரகத்தின் கீழ் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் சேலம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஜிஎஸ்டி வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையரகத்தின் வரி வருவாய் அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையர் ரோஹித் திவேதி. Central GST Commissionerate in Salem. So there were only 36,000 SSE are the taxpayers who get themselves registered with the department. And now in 2026 we have total 78,000 SSE in Salem. That gives us that people are being associated, the entities are getting associated with GST department. And on revenue side also, the combined revenue collection of central excise duty and central GST duty, it is around 5,500 crore. And in comparison to last year, we are observing an 8 to 9% growth of revenue, which shows that people of Salem and adjoining district, they are contributing a lot for the growth of country. They are giving their contribution in the growth story of our nation. சேலம் மண்டலத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 36,000ஆக இருந்த நிலையில் நடப்பாண்டில் இந்த எண்ணிக்கை 78,000ஆக உயர்ந்துள்ளது. ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை வலுப்படுத்திடும் வகையில் ஒரே நாடு ஒரே வரி என்ற அடிப்படையில் சரக்கு சேவை வரி மிகப்பெரிய தாக்கத்தை வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. இந்த வரி சீர்திருத்தங்கள் பொதுமக்கள், வணிகர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்திற்கு வலு சேர்க்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் ராணுவ அதிகாரிகள் பயிற்சிக் கல்லூரி தொடர்பான விவரப்பலகைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரி திரு ஜெய்சிங் கூறும் தகவல்கள். சென்னைக்கு மணிமகுடம் சூட்டும் ஒரு முக்கிய இடங்களில் ஒன்றாக இந்திய ராணுவத்தின் அதிகாரிகள் பயிற்சி கல்லூரி அமைந்துள்ளது. மிக நீண்ட பாரம்பரிய பெருமை மிக்க இந்த கல்லூரியில் இளம் ராணுவ வீரர்கள் தீவிர பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் இராணுவத்தில் பல்வேறு நிலைகளில் அதிகாரிகளாக அமர்த்தப்படுகின்றார்கள். நட்பு நாடுகளைச் சேர்ந்த இளம் வீரர்களுக்கும் இங்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் பல்வேறு நாடுகளிலும் இந்தியாவிலும் பல முன்னாள் இராணுவ தளபதிகளை உருவாக்கிய பெருமை கொண்டது இந்திய இராணுவத்தின் சென்னையில் உள்ள அதிகாரிகள் பயிற்சி கல்லூரி. இதில் எவ்வாறு இளைஞர்கள் இணையலாம் என்பது போன்ற முக்கிய தகவல்கள் அடங்கிய அழகிய பெயர் பலகைகள் சென்னை ஓட்டிய நங்கநல்லூர் சாலை மெட்ரோ ரயில் நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. இவற்றை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் ஏஜே பெர்னாண்டஸ் மெட்ரோ ரயில் நிலைய அதிகாரிகள் முன்னிலையில் தொடங்கி வைத்தார்கள். இவற்றை பார்வையிடுவோர் இந்த பாரம்பரிய பெருமைமிக்க அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியின் அரிய தகவல்களை பெறுவதோடு இளைஞர்கள் இந்திய இராணுவத்தில் அதிகாரிகளாக இணைவதற்கான ஊக்குவிப்பையும் பெறுவார்கள். சென்னையிலிருந்து ஜெயசிங்.
தென்காசி மாவட்டத்தில் மத்திய அரசின் முத்ரா திட்டத்தில் கடன் உதவி பெற்று பயனடைந்த பயனாளிகள் வழங்கும் தகவல்கள். எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகர். இங்கே நாங்கள் சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புண்ணியத்தில் சிறு தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் திட்டம் வங்கிகள் மூலமாக வழங்கினாங்க. முதல்ல 50,000 வழங்கினாங்க. அடுத்தபடியாக இந்த கடனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இந்த கடன் வழங்கியதனால எங்களுடைய தொழில் வளம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இதுக்காண்டி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பேர் பார்த்திபன். கல்லூரி முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருந்தேன். அப்போ நான் பேங்க்ல லோன் கேட்க போகல நம்ம முத்ரா திட்டத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சுது. முதல்ல ஒரு 50,000 லோன் கொடுத்தாங்க. அதை நான் சரியாக கட்டினனால எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கொடுத்தாங்க. அதனால சொந்த தொழில் பண்ணுறேன். இந்த திட்டத்தை எனக்கு வழங்கிய பாரத பிரதமருக்கு நன்றி. என் பேர் பத்திரகாளி. நான் ஒரு சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க இருக்கும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமாக கொஞ்சம் அப்ளை பண்ணதில் ஒரு 5 லட்ச ரூபா எனக்கு தந்தாங்க. அதில் கொஞ்சம் லோனு சரியாக கொஞ்சம் கட்டினதுனால 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10 லட்ச ரூபா வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது. தொழில் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியாக முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி. விழுப்புரம் மாவட்டத்தில் தூய்மை பாரதம் இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை 2,33,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் இத்திட்டத்தின் மூலம் 2025-26ஆம் ஆண்டு புதிய தனிநபர் கழிப்பறைகள் 5,964 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 514 கழிவறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 950 கழிவறைகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பத்ம விபூஷன் விருது பெற்ற புகழ்பெற்ற பண்ட்வானி நாட்டுப்புற கலைஞர் டாக்டர் தீஜன் பாயி அவர்களின் மறைவு கலை உலகிற்கு பேரிழப்பு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ள செய்தியில், மகாபாரத கதைகளை இசை மற்றும் அசாத்தியமான நடிப்பு திறனுடன் விவரிக்கும் பண்ட்வானி பாரம்பரிய கலைக்கு டாக்டர் தீஜன் பாயி உலக அளவில் ஓர் ஈடு இணையற்ற அங்கீகாரத்தை பெற்றுத் தந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். சத்தீஸ்கடின் பிரபலமான பண்ட்வானி நாட்டுப்புற கலையை பாதுகாப்பதிலும் அதனை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்றதிலும் அவரது பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் கூறியுள்ளார். அவரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நேரடி பணப்பரிமாற்றம் எனும் தொழில்நுட்ப புரட்சி நாட்டின் நிர்வாகத்தை மாற்றி அமைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முன்பு ஏழை எளியவர்களுக்கு அனுப்பும் நிதி இடைத்தரகர்களாலும் தகுதியற்ற போலி பயனாளிகளாலும் முறைகேடாக சுரண்டப்பட்டதாக குறை கூறியுள்ளார். ஆனால் தற்போது நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் தவறான வழிகளில் வீணாவது தடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த நிதியாண்டில் மட்டும் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியால் முறைகேடுகள் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் விளைவாக ஒரே ஆண்டில் 83,064 கோடி ரூபாய் அரசு பணம் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆதாருடன் இணைக்கப்பட்ட நேரடி பண பரிமாற்றம் இந்த முழு டிஜிட்டல் புரட்சியின் அடித்தளமாக விளங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசின் நலத்திட்ட பட்டியல்களில் பல ஆண்டுகளாக நீடித்து வந்த லட்சக்கணக்கான போலி பெயர்கள், இறந்தவர்களின் கணக்குகள் மற்றும் இரட்டை பதிவுகள் அனைத்தும் தனித்துவமான அடையாள முறையின் மூலம் துல்லியமாக கண்டறியப்பட்டு ஒழிக்கப்பட்டதாகவும் திரு கிஷன் ரெட்டி குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.